மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் இப்போ பாருங்கள், இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு VBA கோடு வந்து எழுத போகிறேன். எப்படின்னா வந்து எனக்கு A1லேருந்து D5 வரைக்கும் உள்ள இந்த ஏரியாவில் வந்து எனக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்து எனக்கு ரெட் கலரில் வரணும். அதாவது அதுக்கு வந்து கோடிங் எழுத போகிறேன் VBAவில். அதாவது A1லேருந்து D5 வரைக்கும் உள்ள இந்த அளவு ரேஞ்சு உள்ளது எனக்கு வந்து ரெட் கலரில் வேணும். அப்போ அது எப்படி எழுதுறதுன்னா, ஃபஸ்ட்டு நம்ம VBAக்கு போய்டுங்க. அதாவது கோடிங் எழுதுறதுக்கு VBAக்கு போய்ட வேண்டியது. கீபோர்ட்லேருந்து Alt F11 கொடுங்க. Alt F11 கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கோடிங் ஏரியாவுக்கு வந்துடும். இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணணும். SUB சப்னு சொல்லி கொடுத்துங்க. ஒரு பேஸ் விட்டுட்டு ஒரு ஃபங்க்ஷன் நேம் ஒன்று கொடுத்துங்க. இப்போ என்ன செய்ய போகிறீங்க, கலரை ஃபில் பண்ண போகிறீங்க. அதுக்கு ஃபில் கலர்னு சொல்லி கொடுத்துங்க. ஃபில் கலர்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நேம் கொடுத்துக்கலாம். இது இந்த நேம்லாம் கொடுத்துங்க. ஓப்பன் ப்ராக்கெட்டு க்ளோஸ் ப்ராக்கெட்டு கொடுத்து ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எண்டு சப்னு வந்துடும். சப்பு கொடுத்துருக்கோம், எண்டு சப்பு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுக்கு அடுத்தது இப்போ எனக்கு ரேஞ்சு என்ன சொல்லியிருக்கேன், ரேஞ்ச் ஓப்பன் ப்ராக்கெட்டுக்குள்ளே கொட்டேஷனுக்குள்ளே A1லேருந்து D5 வரைக்கும் சொல்லியிருக்கேன். கொடுத்துட்டு கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணிவிடுங்க, ப்ராக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு டாட் ஒன்று கொடுத்துட்டு இன்டீரியர்னு சொல்லி ஒரு கமாண்ட் ஒன்று இருக்கும். இன்டீரியர், இந்த இன்டீரியரை போய் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஒரு டாட் ஒன்று கொடுத்துட்டு கலர்னு சொல்லி இருக்கும், கலர் கொடுத்துருங்க. இன்டீரியர் கலர்ஸ் கொடுத்துட்டு ஈக்குவல் டு கொடுத்துட்டு ஆர்ஜிபின்னு ஒரு கமாண்ட் ஒன்று இருக்குது. RGB கொடுத்துட்டு அது கலருக்காக உள்ளது RGBன்னு கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட்டுக்குள்ளே இப்போ எனக்கு ரெட் கலர் வேணும்னா 255 அதுக்குள்ளே கோடிங்கு ஒரு கமா ஒன்று கொடுத்துட்டு 0,0 கொடுத்துட வேண்டியது. கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ இதை வந்து ரன் பண்ண போகிறோம். என்ன நேமில் இருக்குன்னு ஃபில் கலருங்கிற நேமில் இருக்குது. ரன் பண்ணுறதுக்கு இந்த இருக்குது பாருங்கள், ரன்னு இருக்கும். இல்லைன்னா அந்த டாட் ஒன்று இருக்குது, அந்த டாட்டை கிளிக் பண்ணாலும் ஓகே தான். அந்த மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். அதில் என்ன கொடுத்துருக்கோம், ஃபில் கலருங்கிற ஒரு நேம் ஒன்று கொடுத்து வச்சுருக்கோம். அந்த ஃபில் கலரை செலக்ட் பண்ணிவிட்டு ரன்னுன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ இந்த ப்ரோக்ராமும் ரன் ஆகிடுச்சு. இதை பார்க்குறது எப்படின்னா, இந்த இருக்குது பாருங்கள், எக்ஸுங்கிற ஒரு சிம்பிள் இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உடனே இந்த ஏரியா மட்டும், அதாவது A1லேருந்து D5 வரைக்கும் உள்ள ஏரியா வந்து என்ன பேக்ரவுண்டை வந்து ரெட் கலரில் வந்து மாறிடும்.